சொல்லுங்க டாக்டர், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சாரி அசோக், உங்க மனைவி பக்கத்துல இருந்ததால சில விஷயங்களை மறைக்க வேண்டியதாயிடுச்சு. உங்க மனைவி வயித்துல இருக்க பேபி ரொம்ப பலவீனமா இருக்கு. எதுவா இருந்தாலும் இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் என்னால சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா அசோக், அவங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. கனமான பொருள் எதையும் தூக்க சொல்லாதீங்க. நடக்கிறது, உட்கார்றது, மாடிப்படி ஏறுறது எல்லாத்துலயும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா பயந்துருவாங்க. அதுவே பேபிக்கு பிரச்சனை ஆயிடும். அதான் உங்களை தனியா கூப்பிட்டு சொல்றேன். ஐயோ, என்ன சார், என்ன டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க? சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். ஓ, துர்கா வயித்துல இருக்கிற கரு வீக்கா இருக்கா? இயற்கையே அவளுக்கு எதிரா சதி செய்யும் போது என் வேலை இன்னும் ஈஸியா இருக்குமே. இல்ல மங்கா, துர்கா தான் பாவம். இதெல்லாம் தெரிஞ்சா அவ உடஞ்சு போயிருவா. அப்புறம் அவளுக்கும் குழந்தைக்கும் அதுவே பெரிய ஆபத்தாயிடும். எப்படியாச்சும் துர்காவை நீதான் கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். அவளை காத்து கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. சார், துர்கா அம்மாவை காத்து கொடுக்க தான் நானே வந்திருக்கேன். நீங்க கவலையை விடுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. துர்கா அம்மா இதெல்லாம் கடந்து வந்துருவாங்க. நான் கும்பிடுற அந்த கனக துர்கா நிச்சயம் உங்களை கைவிடாது.